வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம சந்திர தசையை பற்றி பார்ப்போம். இந்த சந்திர தசை யாராருக்கெல்லாம் நல்லது பண்ணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா, சந்திர தசை பெரும்பாலுமே எல்லாருக்குமே ஓரளவுக்கு நன்மை செஞ்சு கொடுத்துரும். இந்த சந்திர தசையில் பெரும்பாலும் கேதுவுடைய நட்சத்திரத்துலேயோ அல்லது சனியுடைய நட்சத்திரத்துலேயோ ராகுடைய நட்சத்திரத்தில் இல்லாமல் இருந்து தசை நடத்துறது அப்படிங்கிறது இது உண்மையாலுமே ஒரு பாக்கியம்தான். ஒருவேளை இந்த நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துகிறாரு அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு மைனஸ், அது பாவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. இதுலேயும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அவருடைய யாரோ தொடர்பு கொள்கிறாங்க, அவர் சுபர் தொடர்பு இருக்கா அப்படின்றத வச்சுலாம் சில மாறுபாடு இருக்கும். நீங்கள் பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த சந்திர தசை யாருக்கு எந்த மாதிரியான சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் செய்யும் அப்படின்றது. இந்த மேஷ லக்கணக்காரங்களுக்கு இந்த சந்திர தசை வருது அப்படின்னா இது சனியோட நட்சத்திரமோ கேதுவோட நட்சத்திரமோ ராகுவோட நட்சத்திரமோ இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது உண்மையாலுமே இந்த எல்லா லக்கணக்காரங்களுக்குமே பொதுவாக நல்லது. மேஷ லக்கணக்காரர் சந்திர தசை நல்லது பண்ணும். ஆனால் இவர் 4ஆம் வீட்டு அதிபதியாக வந்துடுவார். அந்த 4ஆம் வீட்டுக்கு உண்டான சம்பவங்கள் ஓரளவுக்கு இவர் செஞ்சு கொடுத்துருவார். 4ஆம் வீட்டுக்கு உண்டான 4ஆம் வீட்டில் என்னென்ன சுப நிகழ்வு இருக்குது, இப்போ தாயோட சுகம் நல்லாயிருக்கும், வீடு வசதி சம்மந்தப்பட்ட பிராப்தம் கொடுத்துருவார். அதே மாதிரி ஒரு பிரயாணம், இந்த மாதிரி இப்போ வெளிநாட்டு பிரயாணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொடுத்துருவார். அடுத்து ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கும் இவர் ஏறக்குறைய நல்லதான் செய்வார், பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார், ஓரளவுக்கு ஓகே தான். அடுத்தது உங்களுக்கு மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்துக்கு சந்திர தசை என்ன பண்ணும் அப்படின்னா, சந்திர தசை மிதுன லக்கணத்துக்கு நல்லதான் பண்ணும். திருமணம் சம்மந்தப்பட்ட இது பருவ காலத்தில் இவங்களுக்கு சந்திர தசை வருது அப்படின்னா இவங்களுக்கு கரெக்டாக திருமணத்தை நடத்தி வச்சிடும். திருமணத்தை நடத்தி ஒரு இல்லற சுகத்தையும் அதே நேரத்தில் ஒரு வீடு வாசலையும் இது அமைச்சு கொடுத்துரும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த லக்னக்காரர்களுக்கு சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது நன்மை பண்ணி கொடுத்துரும். அதாவது மிதுன லக்னக்காரர்களுக்கும் கன்னி லக்னக்காரர்களுக்கும் சந்திரன் சனியோட நட்சத்திரமான பூசம் அனுஷம் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சு கொடுத்துரும். இந்த லக்கணக்காரங்களை மட்டும் நன்மை செய்யும், சரிங்களா? அதனால் இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு ஒரு 20 வயசுக்கு அப்புறம் இந்த தசை வருது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை கொடுத்துரும். இதுவும் சுபர் தொடர்பு இருக்கணும். சுபர் தொடர்பு இருக்கும்போது இன்னும் நல்லா மேலும் சிறப்பான விஷயங்கள் நடக்கும். அடுத்தது கடக லக்கணக்காரர்கள். இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு இது தன்னுடைய வீட்டோட 1ஆம் வீட்டோடைய பாவம். ஸோ தன்னை வெளிப்படுத்தும். அதாவது இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு தசை வருது அப்படின்னா இவ்வளோ நாளாக இவங்க வெளியில் யாருன்னு தெரியாமல் இருந்தவங்க இவங்க ஏதோ ஒரு வழியில் ஒரு விஷயத்தில் இவங்க பாப்புலர் ஆவாங்க. பாப்புலர் மீன்ஸ் குறைஞ்சபட்சம் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிற பகுதியிலாவது அவங்க ஒரு பேசும் பொருளாக வருவாங்க. நல்ல விஷயத்தில் ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஆட்களாக வருவாங்க. ஓரளவுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துரும். அந்த தசை ஒன்றும் பெரிய பாகம் பண்ணாது. என்ன ஒன்றா இவங்களுக்கு இது இந்த கடக லக்கணத்திற்கு மகர வீட்டிலேயோ இல்லை கும்ப வீட்டிலேயோ இருந்து தசை நடத்தினா மட்டும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதுலேயும் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு யாராவது தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்றத பொறுத்து சில மாறுபாடுகள் ஏற்படும். பொதுவாக இந்த கடக லக்கணத்துக்கு மகர வீட்லேயோ கும்ப வீட்டில் இருக்கும்போது பொதுவாக நல்லது செய்யான்றது ஒரு கருத்து. ஏன்னா அங்கேயே மகரத்திலும் சரி கும்பத்திலும் சரி தன்னுடைய நண்பர் வீடான நட்சத்திரம் சூரியன் வீடும் சூரிய நட்சத்திரமும் செவ்வாய் நட்சத்திரமும் இருக்குது, சுய நட்சத்திரமும் அங்கே இருக்கிறதுனால சில மாறுபட்ட பலன்களும் செய்யும். இருந்தாலும் பொதுவான பலன் நீங்கள் தெரிஞ்சுங்க, அது ஒரு விஷயத்துக்காக, சரிங்களா? அடுத்தது இந்த சிம்ம லக்னத்துக்கு இவர் 12ஆம் அதிபதியாக செயல்படுவார். ஸோ 12ஆம் அதிபதியாக செயல்படும் போது அதே நேரத்தில் சிம்ம வீட்டுக்கு சந்திரன் அப்படின்ற ஒரு நண்பர் அப்படின்றனால இதுவும் பெரிய பாதிப்பு பெருசாக தராது. ஆனால் ஒன்று, இந்த சந்திரன் பாதக ஸ்தானத்தில், அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னா இது சில தொந்தரவு கொடுக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 9ல் சந்திரன் இருந்து தசை நடத்தும் போது கண்டிப்பாக இவங்க பெரிய நட்பலன் எதிர்பார்க்க முடியும். அதுவே அங்கே பரணி நட்சத்திரமோ அல்லது உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமோ இருந்து தசை நடத்தாங்கன்னா சூப்பர், இவங்களுக்கு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுத்துரும். இந்த ஒரே ஒரு மைனஸ் மட்டும் அவங்களுக்கு இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் சம்மந்தப்பட்டு சிம்ம லக்னத்துக்கு தசை நடத்தும் போது இது பருவ காலத்தில் வந்தது அப்படின்னா அங்கே அவங்களோட வாழ்க்கையில் சில தடை ஏற்பட்டுரும். அதே நேரத்தில் இவங்க சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுவாங்க. அறிவியல் சார்ந்த விஷயமோ ஜோதிடம் சார்ந்த விஷயமோ ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயமோ அதில் ஈடுபட்டு தங்களுடைய சிந்தனையை ஒன்றுபடுத்தி ஒரு நல்ல வழி போயிடுவாங்க, ஒரு ஆன்மீக வழியில் கொண்டு போயிடும். இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருந்தால் மட்டும் இந்த சிம்ம லக்னக்காரருக்கு, மற்றபடி இதுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் செஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்திற்கு மகர வீட்டிலையும் கும்ப வீட்டிலையும் இல்லாமல் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதில் அப்படி இருந்தார் அப்படின்னா தன்னோட நண்பர் வீடான தனது நண்பர் நட்சத்திரமான
செவ்வாய், சூரியன், சந்திரன் இந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது நல்லது செஞ்சு கொடுத்துரும். இந்த ஒரு கான்செப்ட் இந்த லக்கணக்காரங்களுக்கு. அடுத்தது கன்னி லக்கணக்காரர்களுக்கு இது இந்த சந்திர தசை என்ன பண்ணும், இவங்களுக்கும் நல்லது பண்ணி கொடுக்கும். பெருசாக இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் சந்திரன் பெருசாக பாதகம் பண்ணாது. எங்கே இருந்தாலும் நல்ல வழி பண்ணி கொடுத்துருவார். ஆனால் இந்த இந்த கன்னி லக்கணக்காரர்களுக்கு தனுசு வீட்டில் இருந்து தசை நடத்தும் போது சில தொந்தரவுகள் கொடுக்கும். தனுசு வீட்டில் யார் வீட்டில் இருக்கும்போது தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னா, பூராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து இந்த கன்னி லக்னத்திற்கு தசை நடத்தினா அங்கே ஒரு சிறு ஒரு குறைபாடு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும். இதுவும் உங்கள் ஜனன காலத்தில் அது யாரோட சுபர் தொடர்பு இருக்குதா, அவர் என்ன விஷயம் பண்ணுறதுக்காக வந்திருக்காருன்றதை பொறுத்து இந்த பலன் மாறுபடும். பொதுவாக இந்த பூராட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து இந்த கன்னி லக்கணத்திற்கு தசை நடத்துகிறான்னா அது கொஞ்சம் ஒரு விஷயம் பண்ணும். மற்றபடி பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் பண்ணாது, ஓரளவுக்கு நார்மலாக கொண்டு போயிடும். அதேமாரி இந்த துலாம் லக்கணக்காரர்கள், இந்த துலாம் லக்கணக்காரர்களுக்கு சந்திரன் 11 வந்து பாதக ஸ்தானம் இருந்தாலும் இந்த சந்திரன் இந்த துலாம் லக்கணக்காரர்களுக்கு பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். இவருக்கும் பொதுவாக நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருவார். 10ஆம் வீடு துலாம் லக்கணத்துக்கு 10ஆம் வீட்டுக்குரிய வீடுனால அந்த பருவ வயசில் வரும்போது இவங்களுக்கு நல்ல தொழிலோ இல்லை வேலை வாய்ப்போ ஏற்படுத்தி கொடுத்துரும். இவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது அப்படின்றது புரியுது. அதே மாதிரி இந்த லக்னக்காரர்களுக்கும் குரு நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு தசை வரும்போது, இப்போ குருட நட்சத்திரம் அப்படிங்கும்போது புனர்பூஷம் இருக்குது, விசாகம் இருக்குது, பூராட்டாதி இருக்குது. இந்த மாதிரி நட்சத்திர காலில் இருந்து தசை நடத்தும் போது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார தவிர பெருசாக உங்களுக்கு பாதகம் பண்ணாது. ஏன்னா இந்த லக்னத்துக்காரருக்கு ஒரு 10ஆம் வீட்டுக்குரிய ஒரு விஷயங்கள் நல்ல விஷயம் பண்ணிவிடாது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இல்லை ஒரு பாப்புலர் ஆகிறதா இருக்கட்டும், எல்லோரு வகையிலும் இவருக்கு நன்மை செய்து கொடுப்பாரு இந்த துலாம் லக்னக்காரர்கள். விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு இந்த சந்திரதசை எப்படி இருக்கும் பெருமாள் அப்படின்னா, இவருக்கு இது பாதகாதிபதியாக இருக்கிறனால இவங்களுக்கு கடக வீட்டிலே இருந்து தசை நடத்தினாரா அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி தான். சொந்த வீட்டிலேருந்து நடத்தும் போது நண்பர் தானே, இவர் யோகாதிபதி தானே அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கும். இது வந்து பொதுவான ஒரு விஷயங்கள் தான். ஆனால் இந்த விருச்சிக லக்கணத்திற்கு கடக வீட்டில் இருந்து தசை நடத்தினார்னா அங்கே ஒரு மைனஸை கொடுக்கும். அது இல்லாமல் வேறு எங்கன்னா இருந்து இப்போ ஒரு பேச்சுக்கு 11ஆம் வீட்டிலேருந்து தசை நடத்துகிறாங்கன்னா அவங்க சூப்பர், 10ஆம் வீட்டிலேருந்து தசை நடத்தினா சூப்பர். இன்னும் நீங்கள் மிதுன வீட்டிலேருந்து தசை நடத்தினாலும் பெருசாக ஒரு பாதகம் பண்ணாது. ஏன்னா அங்கே வந்து புனர்பூஷம் இருக்குது, மிருகசீரிஷம் இருக்குது, திருவாதிரை இருக்குது. அதனால் அவர் பெருசாக பாதகம் பண்ணாது, 8ஆம் வீடு தானே அப்படின்னால. ஆனால் என்ன ஒன்றா இவங்களுக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது சுய தொழில் பண்ணக்கூடாது. பொதுவாகவே சந்திரன் வந்து 6, 8 இருக்கும்போது சுயமாக தொழில் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்த ஒரு பொது விதி இருந்தாலும் இந்த விருச்சிக லக்கணக்காரர்களுக்கு மிதுன வீட்டில் இருக்கும்போது சுயமாக தொழில் மட்டும் பண்ணக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்றது 8ஆம் வீட்டில் இருக்கிற பெரிய 8ஆம் வீட்டில் நல்ல விஷயம் தான் பண்ணுவார். அவர் வந்து மிருகசீரிஷ காலில் இருக்கிறதோ இல்லை புனர்பூஷம் காலில் இருக்கிறதோ இல்லை திருவாதிரை காலில் இருக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை பெருசாக பண்ணாது. அது ஓரளவுக்கு இவங்க நல்லது தான் பண்ணுவோம். சுய தொழில் மட்டும் பண்ணாமல் பார்த்துங்க, மற்றபடி ஓகே தான் இவங்களுக்கு அந்த தசை. ஆனால் கடக வீட்டில் இருந்து தசை நடத்தினார் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி வரும். அந்த ஜாதகருக்கு என்ன பலாபலன் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நல்லது கெட்டது என்றது ஒரு சில விஷயம் பெருசான பலன் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பாதக ஸ்தானத்தில் வலுவாக இருந்து பாதக தசை நடத்தும் போது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு புள்ளி வைப்பார். இது லக்னாதிபதியை பொறுத்தும் சில பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திர திசை பெரிய நன்மை ஏற்படுத்தாது. இந்த வந்து 8ஆம் அதிபதி வேலை கண்டிப்பாக அவர் செய்வார். இந்த தனுசு லக்கணக்காரர்களுக்கு எங்கே இருந்தாலும் இது அதில் ஒரு மைனஸ் கொடுக்குது அப்படின்றது அனுபவபூர்வமான உண்மை. ஆனால் சுபர் தொடர்பு ஏறும்போது சில மாறுபாடு ஏற்படுது. இந்த தனுசு லக்கணத்துக்கு சந்திர திசை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. பெரும்பாலும் இந்த சந்திர தசையோ இல்லை சுக்கர தசையோ தனுசு ராசிக்கு பெரிய நன்மை செய்யலை. இவர் நண்பர் வீடாக இருந்தாலும் இது 8ஆம் அதிபதி திசை செய்யும். ஆனால் இந்த சந்திரன் வந்து கடகத்திலேயோ துலாம்லேயோ இல்லை மேஷத்துலேயோ இருந்தார் அப்படின்னா வெளிநாடு, வெளி உறவு, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துரும். அப்போ வெளிநாடோ இல்லை வெளி மாநிலமோ வெளி மாவட்டத்துக்கோ நம்மளை துரத்தி விட்டு ஒரு நல்ல வேலை கொண்டு போயிடுவோம். நம்மளால் வெளிநாடு வெளி மாநிலம் போக முடியலன்னா நம்மளை சிறு சிறு தொந்தரவு கொடுக்கும். இது பொதுவான பலன் தான். இதுவும் ஜனனகால ஜாதகம் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் முடிவு செய்யும். இது நீங்கள் பொதுவாக லக்கணத்துக்கு தசை நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் பொதுவாக இந்த தனுசு லக்கணத்திற்கு சந்திர தசை பெருசாக நீங்கள் ஒன்றும் பலன் எதிர்பார்க்க முடியாது. சில மைனஸில் கொடுக்கும். அதேமாரி இந்த மகரம் கும்பத்திற்கும் சந்திர தசை அவ்வளோ பெரிய நன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பொதுவாகவே சந்திரனுக்கு சனி பகைன்ற மாதிரியும் சனிக்கு சந்திரன் பகைன்ற மாதிரியும் இது சஷ்டாங்க வரதுனாலும் இது பெருசாக நல்ல பலன் எதிர்பார்க்க முடியாது. இது வந்து பருவ காலத்தில் வந்தால் அப்படின்னா இது கொஞ்சம் பெரிய வளர்ச்சி கொடுக்காது. அதே நேரத்தில் இந்த 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 சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரமோ இல்லை சுக்கிர நட்சத்திரமோ இருந்தார் அப்படின்னா, இப்போ சுக்கிர நட்சத்திரம்னா உங்களுக்கு தெரியும், பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரம்.
இந்த மாதிரி புதன் நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள், அது கேட்டை நட்சத்திரம், ஆயில நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த மாதிரி நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துட்டாருன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன். யாருக்கு? இந்த கும்ப லக்கணத்துக்கும் மிதுன லக்கணத்துக்கும் ஓரளவு நல்ல பலன் செஞ்சு கொடுப்பாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரும்பாலும் பெருசாக அவங்க பலன் எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் இந்த 2 லக்கணத்துக்காரருக்கும் சந்திர தசை திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தி கொடுத்துருன்றது ஒரு கூடுதல் சிறப்பான விஷயங்கள் தான். எப்படி இருந்தாலும் 7ஆம் பாவத்துக்கு உண்டான சம்பவத்தை செஞ்சு கொடுப்பாரு, திருமணத்தை நடத்தி கொடுத்துப்பாரு, நடத்தி கொடுத்து சிக்கலை உண்டு பண்ணுவார். அதுதான் அவருடைய வேலை. ஸோ நீ பயப்பட தேவையில்ல. சுக்கிரன் நட்சத்திரமோ இல்லை புதன் நட்சத்திரமோ இல்லை சனி நட்சத்திரமோ ஒரு பாதம் ஏறி தசை நடத்தும் போது இவங்க நல்லதே பண்ணும், பெருசாக பாதகம் பண்ணாது அப்படின்றது பொது விதி. அதே நேரத்தில் இந்த மீன லக்கணக்காரங்களுக்கு சந்திர திசை 5ஆம் அதிபதி வீட்டுக்கு உண்டான வேலையை செஞ்சு கொடுப்பாரு. எப்படின்னா இது இப்போ சந்திராசம் நடக்குது அப்படின்னா இவங்க வந்து குலதெய்வ வழிபாடில் அதிகம் ஈடுபடுவாங்க, கடல் கடந்து போகிற பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவாங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்நாட்டு வரத்துக்கு உண்டான விஷயங்கள் ஈடுபடுவாங்க. இப்போ வெளிநாடே போகல, நாங்களாம் உள்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ஈடுபடுத்தி கொடுக்கும், நல்ல நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை ஈடுபடுத்தி கொடுக்கும், உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனால் இந்த சந்திரன் வந்து புதனுடைய காலான இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரமோ இல்லை ஆயில நட்சத்திரமோ இல்லை ரேவதி நட்சத்திரமோ இருந்து தசை நடத்தினார்னா அங்கே ஒரு கேள்விக்குறி வர மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த மீன லக்கணக்காரர்களும் சந்திர திசை பெருசாக ஒன்றும் பாதகம் பண்ணாது. ஓரளவு பார்க்க போனால் சந்திர திசை பெரிய பாதகம் யாருக்கும் பண்ணாது. சிறு 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 பிரச்சனையை மட்டும் பண்ணுமே தவிர பெரிய மைனஸ் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. பொதுவாகவே சந்திர திசை வருது அப்படின்னா எல்லாருக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதோ ஒரு ரூபத்தில் செஞ்சு கொடுத்துரும். அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துரும். சில பேருக்கு வேறு மாநிலத்துக்கு கொண்டு போயிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. வேறு இருக்கிற மாநிலத்தை விட்டு வேறு மாநிலம், இருக்கிற மாவட்டத்தை விட்டு வேறு மாவட்டம், நாடு விட்டு நாடு, இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சந்திர திசை பண்ணி கொடுத்துரும். பெரும்பாலும் ஓரளவு சந்திர திசை பெருசாக யாருக்கும் பாதகம் பண்ணாது. இது காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு அப்படின்னாலும் உங்கள் லக்னத்துக்கு பெரிய பாதகம் வராது. இந்த விருச்சிக லக்கணத்துக்கு மட்டும் அந்த கடக வீட்டிலேயே இருந்து திசை நடத்தினாரா மட்டும் சில தொந்தரவு வரும். சிம்ம லக்கணத்திற்கும் அதே மாதிரி அஸ்வினி காலில் இருந்து தசை நடத்தும் போதும் சில பிரச்சனை வரும். மற்றபடி எல்லாரும் ஓரளவுக்கு நல்லது பண்ணி கொடுக்குற தசையாக தான் அமையும் இந்த சந்திர தசை. வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்ப்போம். அனைவருக்கும் முருகன் துணை. வாழ்த்துக்கள்.